இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்பி பேங்கோட எட்ஜ் ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது? இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் என்ன? இத பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்களும் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. அதே மாரி ஆனுவல் டார்கெட் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட் கோலுமே கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த கிரெடிட் கார்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தி 3 இன் 1 கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட், பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, 3 லேக் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து குடுக்குறாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே நீங்க இதில வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிரும். நீங்க வந்து கார்டு டெலிவரி ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க விர்ச்சுவல் கார்ட ஆக்டிவேட் பண்ணி உங்களால யூஸ் பண்ணவும் முடியும். இப்போ அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அத வந்து என்டர் பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில நீங்க என்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வந்துட்டு உங்களோட ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரா இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆகும். இதுக்கப்புறம் கன்டின்யூ குடுத்துக்கோங்க. கன்டின்யூ குடுத்ததுமே அடுத்தது உங்களோட சிம் கார்ட வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 சிம் கார்டு உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க குடுத்த நம்பர் வந்து எந்த சிம் கார்டோ அந்த சிம் கார்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சிம் கார்டு வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான கிரெடிட் கார்டு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இத கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து லோன் வேணுமா? இல்ல வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல வந்து 0 பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாரி 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எட்ஜ் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 லேக் வரைக்கும் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்ட வந்து உங்களோட யுபிஐ அப்ளிகேஷனா இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அல்லது பீம் ஆப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி, நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது, நீங்க பே பண்ணக்கூடிய அந்த ஈச் அண்ட் எவரி பேமெண்ட்க்கும் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து குடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வித் எட்ஜ் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. இத செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டோட பெனிஃபிட் வந்து குடுத்திருப்பாங்க. இதில ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு எதுவும் கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ. 5% வந்து கேஷ்பேக் ஆன் எவரி யுபிஐ பேமெண்ட்டுக்கும். அதுக்கப்புறம் 1% கேஷ்பேக் ஆன் நான் யுபிஐ பேமெண்ட். நீங்க வந்து யுபிஐ அல்லாத மத்த பேமெண்ட் வந்து பண்ணுவீங்கல்ல, அதுக்கு 1% கேஷ்பேக் வந்து குடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 30,000 இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு மாசத்துல. அதுக்கப்புறம் அந்த 30,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்க்கு எக்ஸ்ட்ரா 1% கேஷ்பேக் வந்து ஆடட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுட்டு அக்செப்ட் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேசிக் டீட்டெயில வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அத செலக்ட் பண்ணிட்டு, ஆக்குபேஷன் நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயி அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் அதையும் என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துருங்க. இப்போ கன்டின்யூ குடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் வந்து கார்டு வந்து காமிக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல கூட ரிஜெக்டட் ஆகலாம். இப்போ வந்து உங்களோட டீட்டெயில வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 40,000 வந்து கிரெடிட் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. இத செக் பண்ணிட்டு அடுத்த ஃபியூ செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பர வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஒரு 4 விதமான டிக் பாக்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத 4யும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபிய வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வெரிஃபை பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒண்ணு எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டின்யூ குடுத்ததுமே இது மாரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ டிஸ்ப்ளே பண்ணுங்க. அப்ப இந்த சர்க்கிள் வந்து கிரீன் கலர்ல மாறும். ஸோ அப்படி மாறும்போது நீங்க கேப்சர கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து எந்த அட்ரஸ் கரெக்ட்டான அட்ரஸோ அந்த அட்ரஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதில செலக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் இதில ஷோ ஆகக்கூடிய 2 அட்ரஸுமே தப்பா தான் ஷோ ஆகுது அப்படின்னா, ஆட் எ நியூ டெலிவரி அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸ வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே குடுத்துட்டேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ கன்ஃபார்ம் குடுத்ததும் இதுவரைக்கும் நீங்க ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இப்போ கன்டின்யூ குடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அத என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி குடுத்துருங்க. இப்போ வெரிஃபை ஓடிபி குடுத்ததுமே இப்போ வந்து நம்மளுக்கான கார்டு வந்து ரெடி ஆகுது. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான யுபிஐ ஐடி எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதில நம்மளோட யுபிஐ ஐடி வந்து கிரியேட்டட் ஆயிரும். இது வந்து இன்ஆக்டிவ்ல தான் இருக்கும். இத வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு உங்களுக்கு டெலிவரி ஆவறதுக்கு முன்னாடியே இந்த கார்ட நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டொமஸ்டிக் அண்ட் யுபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இத எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆவறதுக்கு முன்னாடியே இந்த கார்டு இதோட விர்ச்சுவல் கார்டு வந்து ஷோ ஆகும். அத வச்சு நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் வந்து கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இல்ல ஆன்லைன்ல ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இத வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டு, கீழ குடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு, கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு லிங்க்டு டூ யுபிஐ நம்மளுக்கான யுபிஐ பின் நம்பர வந்து செட் பண்ணணும். கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. அப்புறம் நம்மளோட யுபிஐ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து யுபிஐ அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணும்போது, அதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் வந்து நம்ம என்டர் பண்ணா தான் அந்த பேமெண்ட் வந்து பெய்ட் ஆகும். ஸோ அதுக்கான பின் நம்பர கிரியேட் பண்ணணும். இப்போ செட் யுபிஐ பின் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. இத கிளிக் பண்ணதுமே உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர மட்டும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அத என்டர் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் என்டர் பண்ணிக்கோங்க. இத வந்து என்டர் பண்ணதுமே, இப்போ உங்களோட கிரெடிட் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அத வந்து என்டர் பண்ணிட்டு, உங்களுக்கான 4 டிஜிட் யுபிஐ நம்பர வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அத என்டர் பண்ணிட்டு மறுபடியும் அதே யுபிஐ நம்பர மறுபடியும் என்டர் பண்ண சொல்லும். அதையும் என்டர் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான யுபிஐ பின் நம்பர் செட் ஆயிரும். உங்களோட கார்டும் ஆக்டிவேட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் எட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து உங்களோட கார்டு விர்ச்சுவல் கார்ட வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இன்ஸ்டன்ட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ட வந்துட்டு நீங்க வந்து Google Pay, PhonePe, Paytm இது மாரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ண முடியும். லிங்க் பண்ணும்போது ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ரூபே கார்ட்ல லிங்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால யுபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியும். நீங்க பே பண்ணக்கூடிய எவ்ரி யுபிஐ பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு 5% வந்து கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அவ்வளோ சீக்கிரத்தில ஈஸியா அப்ரூவ்ட் ஆயிராது இந்த கார்டு. ஸோ உங்களுக்கு இந்த கார்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து குடுத்துருக்கேன். உங்கள்ல யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.